ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி நம்ம டிஎன் டெட் பேப்பர் 2 இங்கிலீஷ் இதில் 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 3ல் இருக்கிற போயம் ஐ எம் எவ்ரி உமன், அந்த போயமுடைய லிட்ரரி அப்ரிசியேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது லிட்ரரி டிவைசஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த போயமுடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தோன்னாக்கா ராக்கி நாரியானி ஷிர்க் அப்படின்றவங்க தான் இது எழுதியிருக்காங்க. இவங்க ஒரு அக்கமெடிஷியன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாக பாருங்கள். A woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She is real, she is not fake. இதில் லாஸ்ட்டு 2 லைனில் ஷீன்னு ஆரம்பிக்குது இல்லையா? 2 லைனும் அடுத்தடுத்து ஒரே வார்த்தையில் ஆரம்பிக்குது. அதனால் அதை நம்ம அனஃபோரா அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃப்ரேஸோ சென்டென்ஸோ இல்லை ஒரே வார்த்தையில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம அனஃபோரான்னு சொல்லுவோம். அடுத்தது அதே லைனில் ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக் அப்படின்னு இருக்கு இல்லையா? ரியல், ஃபேக், இது ஆப்போசிட். ரியலுடைய ஆப்போசிட் ஃபேக். இதை நம்ம ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 4th பேராகிராஃப் பாருங்கள். ஷீ இஸ் அ லைனஸ், டோன்ட் மெஸ் வித் ஹர். உமனை லைனஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க இந்த போயட். அதனால் அதை நம்ம மெட்டஃபர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த லைன் பாருங்கள். ஷீல் நாட் ஸ்பேர் யூ இஃப் யூ ஆர் அ பிராங்க்ஸ்டர். ஷீ இஸ் அ லைனஸ், டோன்ட் மெஸ் வித் ஹரும். அடுத்த லைனும் ஷீ அப்படின்னு ஆரம்பிக்குது. அதனால் அதை நம்ம அனஃபோரா அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்கள். ஷீ இஸ் டுடேஸ் உமன் டியர். டுடேஸ் உமன் அப்படின்னு வருதா? அது ரெப்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். வார்த்தைகள் அடுத்தடுத்து தொடர்ந்து வருது. அதை நம்ம ரெப்படிஷன் சொல்கிறோம். அடுத்த லாஸ்ட் லைன் பாருங்கள். லவ் ஹர், ரெஸ்பெக்ட் ஹர், கீப் ஹர் நியர். இதையும் நம்ம ரெப்படிஷன் சொல்கிறோம். ஹர் அப்படின்ற வார்த்தை தொடர்ந்து வருது. அடுத்தது பாருங்கள். ஆலிட்ரேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆலிட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னாக்கா ஒரே சென்டென்ஸில் 2-3 வார்த்தைகள் கான்சனன்ட் சவுண்டில் ஆரம்பிக்கும். ஏஇஐஓயு வவல் சவுண்டு தவிர மீதியில் இருக்கிற கான்சனன்ட் லெட்டர்ஸில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம ஆலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் பாருங்கள். செகண்ட் சென்டென்ஸில் ஃபஸ்ட் பேராகிராஃபில் சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்து, சிம்பிள் ஸ்ட்ரென்த்து எஸ்ல ஆரம்பிக்குது இல்லையா? அடுத்தது பாருங்கள். த செகண்ட் பேராகிராஃபில் ஃபஸ்ட் லைன் த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு see in spring. சம்மர், ஸ்ப்ரிங், இது எல்லாமே எஸ்ல ஆரம்பிக்குது. தேர்ட் பேராகிராஃபில் லாஸ்ட் லைன் பாருங்கள். ஷீ இஸ் ஸ்ட்ராங் இன் ஹர் ஃபெய்த் அண்ட் ஃபர்ம் இன் ஹர் பிலீஃப். ஃபெய்த், ஃபர்ம், எஃப்ல ஆரம்பிக்குது இல்லையா? அடுத்தது இந்த போயமில் அனஃபோரா, ஆக்சிமோரன், மெட்டஃபர், ரெப்படிஷன், ஆலிட்ரேஷன் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.